Hi friends, welcome to my channel Mr. Mangadu from Mangadu. இன்னைக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப போர் அடிக்குது. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த டேவை நாங்கள் நண்டு பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். நல்லா ஃபன்னாக இருக்க போது எங்கள் கூட வாங்க, நண்டு பிடிக்கிறது எப்படின்றதையும் பார்க்கலாம், நண்டு பிடிக்கவும் செய்யலாம். பங்கு பார்த்து போங்க, எதுவும் புஷு புஷுன்னு கிளம்பிட போகுது. இன்னைக்கு நண்டு பிடிச்சே ஆகணும். போட்டிருக்கு. மாட்டிருச்சா? என்னாச்சு, கடிச்சிருச்சா? புடி 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 புடி. ஒத்த கையில பிடிக்க முடியல, அப்போ ரெண்டு கையில புடி. ரெண்டு கையில செல் புடிச்சு அமுக்கிடுறா. நண்டடி கால்லாம் இது பங்கு. ஓடி விட்டது, ஏமாற்றம். இதுவும் ஓடிடுச்சா? ஏமாற்றம் ஏமாற்றம். சீக்கிரம். ஒரு நண்டு மாட்டிருச்சு. சின்ன நண்டு, சின்ன நண்டு பரவாயில்ல. வயல் நண்டு, வயல் பாய். இதே க்ளோஸ் பண்ணிக்கணும், கையில் வச்சுக்கிறோம். காட்டுங்க. ஹாய், வெல்கம். கருப்பேன் 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 குசும்புக்கார். நண்டு மாட்டிருச்சா? சோல்ஜர்ஸ் எல்லாம் இப்போ நண்டு வேட்டையில் இறங்கியிருக்காங்க. எல்லாம் ஒரு பக்கம் போய் தேடிட்டு இருக்காங்க. நண்டு மாட்டிருச்சு. ஐயோ, எப்படி கடிக்குது? கடிக்கல. இது சின்ன சைஸ், இது பெரிய சைஸ் இன்னும் பெருசா இருக்கும்ல. சின்ன வாண்டதே எல்லாம் சிறுவான் தான் சீக்கிறாங்க. அதான் அந்த கொள்ளையில பாம்பு வந்த மாதிரி இங்கேயும் எங்கேயும் மேலே ஏறி வராம இருந்தா சரி, உள்ளே கடந்துட்டா பரவாயில்ல. கெஸ்ட் ஹவுஸா? மோட்டர் போட்டு விட்டா நல்லா குளிக்கலாம். வரப்பு போகும்போது தான் கேட்குறேன், ஆனால் வயலில் தானே கிடைக்க மாட்டேங்குது. பிடிச்சாச்சு. கவரில் போட்டுக்கோ. அப்படியே கவரு. நண்டு நம்பர் 2 பிடிச்சாச்சு. இருப்பாங்க, கடிக்கிறான் போங்க, கீழே விழுது. ரொம்ப கடிக்குது. இல்லை இல்லை, அது வந்துட்டேன். குழம்பு தானே, கடையில் கொடுத்தேன். இன்னைக்கு நண்டு இப்போதான் ஒரு 3 நண்டு மாட்டிருக்கு. எப்படியும் இன்னைக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு 40-50 நண்டு பிடிச்சோன்னா நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்ற வேண்டியதான். தூத்தல் வேறு போடுது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வரப்போ நடக்கிறதுக்கு. பால் நண்டு பையன் இந்த பாருங்க உடஞ்சி வச்சு. சரி, அது தூக்கி போடலாம். அது கொண்டுருங்க, இல்லாட்டி பாவம். வேணாம், ரசம் வச்சு சாப்பிட்டுக்கிறோம். ரசம் வச்சுக்கலாம். சாகாது இதெல்லாம். எந்த கால் உடஞ்சாலும் பரவாயில்ல. எதில் பிடிக்கிறது? வேணாம், நான் வச்சுக்கிறேன், கையில் வச்சுக்கிறேன். கைக்குள்ள பிடிக்கிறியா நண்டு? அப்புறம் பங்கு இன்னைக்கு குழம்பு வச்சிடலாமா? வச்சிடலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு 4 நண்டு பிடிச்சிருக்கோம். அதுலேயும் ஒரு நண்டு பால் நண்டு, குட்டி நண்டு. அது ரசத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். எப்படியும் ஒரு 40-50 நண்டு இன்னைக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வச்சிடலாம், ஃப்ரை பண்ணிடலாம் சொல்லிட்டாங்க பசங்க. கண்டிப்பாக இன்னைக்கு பிடிக்கிறோம், சாப்பிட்றோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வரப்பு நடந்து வர்றதுக்கு. ஆனால் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, ஃபுல்லாக நெல் வயல் வேறு. போன வயலில் வேறு லைட்டாக
வந்துருச்சு, பாம்பு வந்துருச்சு, ஸ்னேக் வந்துருச்சு. ஸோ அதனால் வயலை மாற்றிட்டோம். மாட்டிருச்சா? அது கீழே போட்டாரு, நான் பிடிச்ச நண்டை. ஆக்சுவலாக நாங்கள் கவர் எடுத்துகிட்டு வந்தோம். கவர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருங்க மிஸ் ஆகுறாரு, அங்கே இருக்காரு. அவர் பேர் வினோத், அவர் தம்பி தான். அவர்கிட்ட இருக்கு கவர். நாங்கள் பிடிச்சிட்டு இருக்கோம். அவர் எவ்வளோ பிடிச்சிருக்காருன்னு தெரியல. கேளுங்க அவர்கிட்ட எவ்வளோ பிடிச்சிருக்கீங்கன்னு. வினோத் என்ன மச்சான் பிடிச்சியா? நிறைய கையில் நிறைய கவர் வச்சிருக்காரு, பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அவரை மீட் பண்ணும்போது அவர் எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்காருன்னு பார்க்கலாம். இந்த பாரு மச்சான், நத்தை இந்த பிடிச்சி போகிறேன் பாரு. மால்காய் ஒட்டிங் கிடக்குறான். இந்த பாருங்க, உள்ள ஓடிடுவான் அவன், நீ வரமாட்டான் வெளியில். சுடுதண்ணியில் காய வச்சு இது பண்ணாதான். இது என்ன பண்ணுறது, எப்படி சாப்பிட்றது? சுடுதண்ணியில் வேக வச்சு இந்த ஓட்டை கலட்டணும். உள்ளேருந்து வெளில வரும். நத்தை சுடுதண்ணியில் வேக வச்சோன்னா அதுமாதிரி கலட்டலாம், வந்துடும், அதுவாக வெளியே தள்ளிடும். அதை சுத்தம் பண்ணிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக கூலிங்கு, உடம்புக்கு ரொம்ப கூலிங். சாப்பிட்டு போட்டு தான் மாறினா கண்ணெல்லாம் பொங்கிடும். ஓ, அந்த அளவுக்கு ஹீட் வெளியே இருக்கும். கூலிங். ஓகே, செம்ம கூலிங் பாடிக்கு. 2 பேரும் அடிச்சு கிடக்குறாங்க. 2 நண்டு சண்டை போட்டுட்டு இருக்கு. நான் பார்த்துக்கிறேன். அது அப்படியே நீட்டாக பிடிங்க. 2 ஜோடி அடிச்சுங்க. எங்கிட்டு பிடிங்க? இந்த அந்த மண்ணுக்குள்ள ஒன்று போச்சு. அதான் பிடிச்சிட்டிங்க. வெரி குட். எந்த பொசிஷனில் இருக்கானே தெரிய மாட்டேங்க. முடிச்சிட்டேன். கீழே போட்டுறதையா? கொஞ்சம் டேஞ்சரஸாக கடிப்பான்னு நினைக்கிறேன். போகிற போக்க பார்த்தேன் அவ்வளோதான் கடிக்கிறாங்க. இன்னொன்று உள்ள ஓடி போச்சு, தோட்டுக்கு ஓடி போச்சு. 2 பேரும் சண்டையில் போட்டுருந்தாங்க. நீ தானே ரசம், டேய் நீ தானே ரசம் இன்னைக்கு. நான் பிடிச்சிக்கிறேன் பாருங்க, கையில் வேறு வழியில் கடிச்சிட போகுது. கடிக்கி தான் கையை தான் கடிக்கிற காலம் தான் அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஆகனே ரெண்டாவது சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். கடிக்குது, எடுத்துடுங்க. இந்த கையை பிடி மச்சான், நண்டை மாத்திக்கிறேன். எந்த கையில் பிடிக்கிறது? காலையில் பிடிச்சி பண்ணிக்கிறீங்க. கடிச்சிட போதியா? ஒரு பேர் வள்ளி நண்டு பிடிக்கும்போது கடிக்குது. எடுங்க எடுங்க எடுங்க. ரத்தம் எதுவும் இல்லைல்ல? பாம்பு இருக்கும். எல்லாமே இருப்பேன். என்ன பண்ணுறது? பாம்பெல்லாம் மச்சான் எடுத்துருக்காப்ல. எது இது ஃபன்னாக இருக்குன்னு பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கு. டாப்ல எத்தனை நங்கு பிடிச்சிருக்கியா? காட்டு. பரவாயில்லையே, ஏறுது, எப்படி துள்ளுது. பால் நண்டு இதை பிடிக்கதான். சரி, அப்படியே நண்டை மாற்றி விடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அங்கே கிடக்குது, நம்ம தாக்கு எடுக்காம சின்ன கவர் எடுத்து வந்துருக்கோம். மறுபடியும் வயலை வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம் நாங்கள். ஏன்னா இங்கே அதிகமாக மாட்டலை. ரெண்டாவது ரொம்ப நிறையா இருக்குது, பயிரெலாம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்குது. அதனால் வந்து நண்டு கிடைக்க மாட்டேங்குது. ஆல்ரெடி ஒரு குரூப் வேறு வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு இருக்குது. நத்தை வந்துருச்சு வெளியில். பிடிச்சிட்டோம் நண்டு ஃபுல்லாக. நாங்கள் ஓரளவுக்கு 20-25 நண்டு கிட்ட பிடிச்சிட்டோம். இப்போ வந்து இங்கே வயலில் வந்து கொஞ்சமாக தான் நண்டு இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் இன்னொரு வயல் இருக்குது, அங்கே போய் நண்டு பிடிக்க போகிறோம். வாங்க போகலாம். சென்டர் ஆஃப் த வயலுக்கு நம்ம வந்துட்டோம். வியூ செம்மையாக இருக்குது. அப்படியே நண்டுவும் பிடிச்சிட்டே இருக்காங்க. பேக் ஃபில் ஆகிட்டே இருக்குது. அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா
மோட்ரு வீடு கட்டியிருக்காங்க. எல்லாம் கொட்டாயாக தான் இருந்தது இதுக்கு முன்னாடி பார்த்த வயலில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வீடாகவே கட்டியிருக்காங்க. நாங்கள் ஃபுல்லாக பிடிச்சிட்டோம். ஒரு பேக் ஃபுல்லாக இருக்குது. ஒரு 40-50 நண்டுக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி நல்லா குழம்பு வைக்கலாம். வந்ததுக்கு செம ஃபன்னு, செம்ம த்ரில்லும் இருந்தது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ்டர் மாங்காடு ஃப்ரம் மாங்காடு. சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் மாங்காடு சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாங்காடு சேனலை.